நீங்கள் ஒரு மிடில் கிளாஸாக இருக்கலாம், அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், இல்லை ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவலாக இருக்கலாம். இந்த 3 கேட்டகரி ஆஃப் மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வீடு அப்படின்றது வந்து ஒரு பெரிய எமோஷனல் ட்ரீம் அது. இந்த 3 கேட்டகரி ஆஃப் மக்களுமே வீடு வாங்கும்போது என்ன பண்ணுறாங்கனாக்கா, ஒரு பார்ட் ஆஃப் மணியை கண்டிப்பாக வந்து ஹவுசிங் லோன் மூலமாக தான் வாங்குறாங்க. இந்த 3 கேட்டகரி ஆஃப் மக்கள் எப்போ வீடு வாங்கினாலும் ஏதோ ஒரு பர்சன்டேஜ் என்னவா இருக்குன்னா ஒரு ஹோம் லோன் பர்சன்டேஜாகவே இருக்குதுங்க. ஸோ அந்த ஹோம் லோன் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய ஒரு ஷாக்கிங். நீங்கள் ஒரு 2001 ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க, 7% வாங்கியிருக்கீங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாம் ரிவைஸ் ஆகி 8.5% வரைக்கும் வந்திருக்கு. உங்களோட 20 வருஷம் ஹோம் லோன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 29 வருஷம் ஆயிடுச்சுங்க. 9 இயர்ஸ் இஸ் அ வெரி லாங் இயருங்க டைம் ஃப்ரேம் அது. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஹோம் லோனை நீங்கள் எப்படி பாதியாக குறைக்கலாம். இன்கேஸ் 20 இயர்ஸ் ஹோம் லோன்னா அது எப்படி நீங்கள் 10 இயர்ஸாக குறைக்கலாம். 29 இயர்ஸ் இருக்குது இப்படின்னாக்கா அது எப்படி ஒரு 12 இயர்ஸ் ஆர் லெஸ் தென் 10 இயர்ஸ்க்கு கொண்டு வரலாம். நான் 4 சாய்ஸஸ் இருக்குது. அந்த 4 சாய்ஸஸையும் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெல்கம் டு சதீஷ் ஸ்பீக்ஸ் சேனல். ஐ எம் சதீஷ், ஃபைனான்ஷியல் கன்சல்டன்ட், ஆத்தர் ஆஃப் திஸ் புக் அன்டோல்டு வெல்த் சீக்ரெட் அண்ட் மிடில் கிளாஸ் $2 மில்லியன். இந்த 2 புத்தகங்களுமே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். அண்ட் நாணயம் விகடனில் டார்கெட் க்ரோர்பதி at 40 ஒரு ஃபைனான்ஷியல் சீரிஸ் எழுதிட்டு வரேன். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டியில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். ஐ வில் பி ஹாப்பி டு அசிஸ்ட் யூ இன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அண்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். ஏன்னா இது இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேர்றதுக்கான பாசிபிலிட்டி நீங்கள் லைக் பட்டனை கிளிக் பண்ணா இருக்குங்க. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஹோம் லோனில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஹோம் லோன் இருக்குது. ஒன்று ஃப்ளோட்டிங், இன்னொன்று ஃபிக்ஸட். ஸோ ஃப்ளோட்டிங் அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகும், ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ணும்போதும் டிக்ரீஸ் பண்ணும்போதும் அது சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு ஹோம் லோன். அது ஃபிக்ஸட் அப்படின்னாக்கா 2 வருஷத்துக்கு மட்டும்தாங்க உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிக்ஸ்டு. அதுக்கப்புறம் இட் இஸ் ஆல்சோ சப்ஜெக்ட் டு ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச். அதாவது 2 வருஷத்துக்கு அப்புறமாவும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு சேஞ்ச் ஆகும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், ஃபிக்ஸடாக நம்ம ஒரு ஹோம் லோன் எடுத்துட்டோம்னாக்கா என்டையர் டென்யூருக்கும் அது ஃபிக்ஸ்டுன்னு நினைக்கிறோம். தப்புங்க அது. சரி, இப்போ இந்த ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுன்றதுக்காக சம்டைம்ஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்கள் ஃப்ளோட்டிங்கில் இருக்கும்போது அது இன்க்ரீஸ் ஆகும், ஃபிக்ஸட்லேயும் 2 இயர்ஸ் கழிச்சு இன்க்ரீஸ் ஆகும். அதுதாங்க இப்போது ரொம்பவுமே வந்து எல்லாரோட ஆவரேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7. இப்போ பார்த்தீங்கன்னா அது 8.5 வரைக்கும் வந்துடுச்சு. அது டென்யூர் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவுமே சர்ப்ரைசிங், ஷாக்கிங். 20 வருஷத்துலேருந்து 29 வருஷமாக பெரிய ஒரு லாங் டியூரேஷனுக்கு வந்திருக்குங்க. ஸோ நீங்கள் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. அதான் டிக்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணணும்னா ப்ரோஆக்டிவாக நீங்கள் உங்கள் பேங்க்குக்கு போயிட்டு எழுதி கொடுத்து அதை டிக்ரீஸ் பண்ணணுங்க. மெனி டைம்ஸ் என்ன ஆகுனாக்கா அவங்க ரொம்ப ஸ்லோவாக தான் டிக்ரீஸ் பண்ணுவாங்க டவுன் சைடு வரும்போது. ஸோ இப்போ நிச்சயமாக டவுன் சைடு வரலை, பட் டவுன் சைடு ஆகும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ரிவர்ஸ் ஆகும்போது என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களோட ஹோம் லோன் அந்த டீம் கிட்ட போய் கனெக்ட் பண்ணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீங்கள் எப்படிங்க நீங்கள் ஹோம் லோனை வந்து ஒரு 5 வருஷம் குறைக்கிறதுக்கு இந்த சாய்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா 5 இயர்ஸ் ஈஸியாக நாக் அவுட் பண்ணலாங்க. சரி, இப்போ ஒரு 50 லட்சம் ரூபாய் 7% அப்படின்னாக்கா 39,330 உங்கள் இஎம்ஐ. ஓகே, 39,000 வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 12 மந்த்ஸ் நம்ம வேலை செஞ்சாலும் சேலரின்னு பார்த்தா 12 மந்த்ஸ் சேலரி மட்டும் வாங்குறது இல்லைங்க, போனஸோடு சேர்த்து 13 மந்த்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா. இப்போது ஏப்ரல் மந்த் வந்துருச்சு வச்சிங்களேன், என்ன ஆகுனாக்கா எக்ஸ்ட்ராவாக இன்சென்டிவ் போனஸ் கண்டிப்பாக வரும் நமக்கு. ஸோ அது வந்து ஒரு 1 மந்த் சேலரியை என்ன பண்ணுவாங்க, கம்பெனிஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரியான சேலரியை செலவு பண்ணாமல் 12 இஎம்ஐக்கு பதிலாக 13வது இஎம்ஐயும் நீங்கள் சேர்த்து கட்டுறீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 12 இஎம்ஐஸ் இல்லாமல் ப்ளஸ் வாட் எவர் அந்த ஒரு 40,000 ருபீஸ் என்ன பண்ணுங்க, எடுத்துகிட்டு போயிட்டு பிரின்சிபலில் செட் ஆஃப் பண்ணுங்க. இப்படி நீங்கள் 12 இஎம்ஐக்கு பதிலாக 13 இஎம்ஐ இன் அ இயர் அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு 4 இயர்ஸாக குறைச்சிடலாங்க. நீங்கள் 4 to 5 இயர்ஸ். ஸோ ஒரு 5 வருஷத்தை குறைக்கிறதுக்கு இது ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு சாய்ஸ் நம்பர் 1. சாய்ஸ் நம்பர் 2 இது பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி இயர் நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா உங்கள் பிரின்சிபலில் ஒரு 2%ங்க 2% என்ன பண்ணுங்க, நீங்கள் அதை ஒரு பிரின்சிபல் ரீபேமெண்ட்டாக கட்டுங்க. அப்படி நீங்கள் கட்டும்போது இதுலேயும் நீங்கள் வந்து 5% சேவ் பண்ணலாம்.
ஸோ உங்களோட லோன் 50 lakhsனாக்கா 50 lakhsல 2% போது 1 லட்சம் ரூபாய் என்ன பண்ணணும்னாக்கா மனசில் நீங்கள் எவ்ரி இயர் 1 lakh rupees நீங்கள் வந்து டுவர்ட்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் பிரின்சிபலில் ப்ரீபே பண்ணணும் எவ்ரி இயர். தட் இஸ் யுவர் டார்கெட். இந்த டார்கெட்டை வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னாக்கா அகெயின் another 5 years நீங்கள் ஈஸியாக சேவ் பண்ணலாம். சாய்ஸ் நம்பர் 2. சாய்ஸ் நம்பர் 3 இது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ், என்னோட ஃபேவரட் சாய்ஸ் இது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு டெட் ஃப்ரீ லைஃப் இருக்கணும்னு தான் ஆசைப்படுவோம். ஏன்னா டெட் ஃப்ரீ லைஃப்பில் நிறைய ஃப்ரீடம் வரும். இது கொஞ்சம் அக்ரெசிவ். இதில் என்னன்னாக்கா 5% ஆஃப் யுவர் பிரின்சிபலை நீங்கள் செட் ஆஃப் பண்ணணும். அதாவது நீங்கள் 50 லட்சம் கடன் வாங்கியிருக்கீங்கன்னாக்கா 5% அதில் 2.5 lakh rupees. ஸோ 2.5 lakh rupees என்ன பண்ணுங்க செட் ஆஃப் பண்ணணும். அப்படி ஒரு டார்கெட்டை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ என்ன ஒரு கேள்வி வரும்னாக்கா, நானே வந்து என்னோட சேலரியில் கரெக்டாக டாப் லிமிட் அப்பர் லிமிட் எடுத்திருக்கேன். நான் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா நெக் டு நெக் இருக்குது எனக்கு. நான் எப்படி 2.5 lakh அஃபோர்டு பண்ணுறது? எல்லாருமே வந்து மனசில் வரக்கூடிய கேள்வி. ஆனால் 75% ஆஃப் பீப்புள் இந்த ஒரு ப்ரீபேமெண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. 2.5% எதனாலனாக்கா 5% நமக்கு வந்து சேலரின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம ஹோம் லோனை எப்போ எடுப்போம்? நம்மளோட பீக் ஏர்னிங் பீரியடை தான் எடுப்போம். எப்போ பீக் ஏர்னிங் பீரியட் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். 30 இருக்கலாம், 35 இருக்கலாம், 40 இருக்கலாம். இந்த பீரியட்லலாம் என்ன ஆகுனாக்கா நமக்கு 12%, 15%, 20% சேலரிஸ் வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 25 லட்ச ரூபா வாங்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு குயிக்காக என்ன ஆகிடும்னாக்கா அடுத்த வருஷம் ஒரு 30,000 ரூபா சேலரி, 30 லட்சம் சேலரி வரதுக்கு ஒரு பெரிய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டை என்ன பண்ணுங்க, 2.5 lakh rupees, அதாவது 5%க்கு 50 lakh, 5% அப்படின்னு வச்சுட்டா 2.5 lakh rupees ஈஸியாக நீங்கள் ப்ரீபே பண்ணலாம். ஸோ இப்படி நீங்கள் ப்ரீபே பண்ணும்போது 10 வருஷத்தை ஈஸியாக குறைச்சிடலாம் நீங்கள். ஸோ 10 years அதை பாதியாக குறைக்கணும்னா 2.5% அது மனசில் வச்சுங்க. இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்களுக்கு குயிக்காக ஒரு ப்ரீபேமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். 4th சாய்ஸ், திஸ் இஸ் ஆல்சோ மை ஃபேவரட் சாய்ஸ். இது என்னன்னாக்கா மேஜிக் 6000ன்னு சொல்லுவேன் இதை நான். 4th சாய்ஸ். இதில் என்ன பண்ணணும்னாக்கா நீங்கள் ஒரு இஎம்ஐ போயிட்டு இருக்குல்ல, அதுக்கு சைமல்டேனியஸாக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை ஒரு 6000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ 6000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னாக்கா நீங்கள் 13வது வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மெச்சூரிட்டி அமௌண்ட் 28 lakh rupees இருக்குங்க. சிம்பிளாக நீங்கள் ஒரு 6000 ரூபாய்க்கு ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அப்படியே 13 வருஷம் கட்டுறீங்க. இது 15%ல் க்ரோ ஆகுதுன்னு வச்சுக்கலாம். உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட் 28 lakh rupees. அப்போ என்ன ஆகுனாக்கா 13வது வருஷம் உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் ஒரு 25 lakh rupees இருக்கும். உங்கள் கையில் மெச்சூரிட்டி ஒரு 28 lakh rupees. என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மொத்த பிரின்சிபல் அவுட்ஸ்டாண்டிங்கையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ 13 yearsல நீங்கள் உங்களோட ஹவுசிங் லோனை ரொம்ப சுலபமாக க்ளோஸ் பண்ணலாம். இது என்ன ஆகுனாக்கா ஒரு 6000 rupees உங்களுக்கே தெரியாமல் ஒரு பெரிய ஒரு வெல்த் கார்பஸ் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரீங்க. ஸோ தீஸ் ஆர் த 4 choices ஆப்ஷன்ஸ் யூ ஹேவ். இப்படி நீங்கள் உங்களோட ஃபைனான்சஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட இஎம்ஐ ஒரு பெரிய பேர்டனாக இருக்காதுங்க. சீக்கிரமாக ஒரு ஹோம் லோனை முடிச்சுட்டு ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு ஃப்ரீடம் லைஃப் ஸ்டைல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட், ஈக்விட்டியில் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கனெக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன். அண்ட் என்னோட ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட் நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதில் ஃப்ரீ தான். ஜாயின் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் இதில் இருக்குது. அண்ட் ஸ்டே டியூன்ட் டு திஸ் சேனலுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங், ஈக்விட்டி இன்வெஸ்டிங், இதை மாதிரியான பர்சனல் மணி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் கண்டென்ட் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஐ வில் see you in another video. Satish signing off. Bye bye.